பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நாம் மனுஷர்கள் தேடுகிற விதமாய் தேடுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இவைகளையெல்லாம் நாம் தேட வேண்டாம். அஞ்ஞானிகள் தேடுகிறதை போல நாம் இவைகளையெல்லாம் தேட வேண்டாம். நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் கருத்தாய் நாம் தேடும் பொழுது மற்ற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்மை தொடர்ந்து வரும். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானத்தோடு கூட நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடுவேன் என்று நாம் ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தரை மாத்திரம் கருத்தாய் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா உலக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுக்கிற நாட்களில் முதல் மணி வேளையை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது, எல்லாவற்றிலும் முதல் தரத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கூடுதலாக கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆசீர்வாதங்களை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை, நாம் நன்மைகளை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. உலக மக்கள் நாடி தேடுகிற ஆசீர்வாதங்களை நாம் தேடி போக வேண்டியது இல்லை. நாம் கருத்தாய் ஆண்டவரை தேடும் பொழுது அவைகளெல்லாம் ஆண்டவர் கூட நமக்கு கொடுப்பார். கொலோசையர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட ஒரு உயிர்த்தெழுந்த பலத்தோடு நாம் எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எழுந்து கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்ததுண்டானால்
அப்படி என்றால் பாவ கிரியைகளுக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவோடு கூட எழும்பினது உண்டானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். தேவனுடைய வலது பாரிசத்திலே ஆண்டவராக இயேசு வீற்றிருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் மேலான ஆசீர்வாதங்களை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நாம் மிகவும் கருத்தாய் தேடும் பொழுது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடு கூட ஒளிந்து போகிறது. ஆனால் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. காரணம், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கென்று ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், ஒரு அழியாத வாழ்வை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை கருத்தாய் தேடும் பொழுது நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் முதல் மணி வேளைகளிலே ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறார். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 145 அதிகாரம் 18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே உண்மை, நம்முடைய வாழ்க்கையில உண்மை, நம்முடைய வார்த்தையிலே உண்மை, நம்முடைய எல்லா விதமான சிந்தையிலும் நடக்கையிலும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தரை நாம் தேடுவோம். முதலாவது ஆண்டவரை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம், அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே ஒவ்வொருவரும் கருத்தாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேட ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை தார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேட ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை தார். அதிகாலையில் ஆண்டவரை தேட உதவி செய்யும். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு சமீபமாய் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் பெற்று அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.